இழந்தேன் இழந்தேன் ஈசா எல்லாம் இழந்தேன் 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 சர்வேஷா எல்லாம் இழந்தேன் 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 வாழ்வில் எல்லாம் இழந்தேன் அண்ணாமலையானே தினமும் வாழ்வில் பலவும் இழந்தேன். ஈசன் அழிக்கும் கடவுள் என்று நம்ம எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் அதே போல்தான் என்னையும் ஒரு சில வேளையில் அழித்தார், மிகவும் பயங்கரமாக அழித்தார். எனது தொழிலில் முடக்கம் ஏற்பட்டது. நான் ஈசனை நாடி சென்றபோது எனக்கு கிடைத்த அனுபவங்கள், எனக்கு முதலில் தொழிலில் முடக்கம் ஏற்பட்டது. அடுத்ததாக வாகனங்கள், சொந்தமாக 2 கார் வைத்திருந்தேன், காரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்ததாக வாகனம் வைத்திருந்தேன், வாகனத்தையும் இருசக்கர வாகனத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்ததாக ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் வாட்சஸ் என்று பலவற்றையும் நான் இழந்தேன். ஆனாலும் இத்தனையும் இழந்த நான் ஒரு நாளும் சிவனை நான் கைவிடவில்லை, சிவன் வழிபாட்டையும் நான் கைவிடவில்லை. ஆனால் இவ்வளவு இழந்தும் சிவன் எனக்கு ஒன்றை கொடுத்தார். என்ன கொடுத்தார் என்று தெரியுமா? மன நிம்மதியை எனக்கு கொடுத்தார். அது எப்படி கொடுத்திருப்பார்? இவ்வளவும் இழந்திருக்கிறீர்கள், எப்படி மன நிம்மதியை கொடுத்திருப்பார் என்று நீங்கள் எல்லோரும் யோசிக்க. எப்படி கொடுத்தார் என்றால், வாகனங்கள் அனைத்துமே கடனில் இருந்தது, இஎம்ஐயில் இருந்தது. அந்த இஎம்ஐ எல்லாம் நின்றுவிட்டது. காரை விற்றேன், கடனை அடைத்தேன், வாகனத்தை விற்றேன், கடனை அடைத்தேன், ஆப்பிள் ஃபோன், வாட்ச், லேப் அனைத்தையும் விற்றேன், கொடுக்க வேண்டிய கடனை அடைத்தேன். மிகப்பெரிய எனக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த சிவபெருமான். அதனால் இழந்தேன் இழந்தேன் என்று நான் முதலில் பாடினேன். இப்பொழுது கிடைத்தேன் கிடைத்தேன் மன இன்பம் கிடைத்தேன், கிடைத்தேன் கிடைத்தேன் மன இன்பம் கிடைத்தேன். சிவனே உன்னை வழிபட்டதாலே மன இன்பம் கிடைத்தேன், கிடைத்தேன் கிடைத்தேன் அண்ணாமலை தரிசனம் கிடைத்தேன், கிடைத்தேன் கிடைத்தேன் அப்பா உந்தன் அன்பை கிடைத்தேன். இப்படி நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாதது எல்லாத்தையுமே அப்பா சிவபெருமான் தூக்கி வெளியே அனுப்பிவிட்டார் என் வாழ்க்கையிலேருந்து. இன்றைக்கி நான் மன நிம்மதியோட எந்த ஒரு கடன் தொல்லையும் இல்லாமல் பல பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் காரணமாக இருக்கிறேன் என்றால் எனக்கு அப்பா சிவபெருமான் கொடுத்த அருள் மட்டும்தான். இது மட்டும் இல்லை, நான் முதலில் தொழில் தொடங்கும் போது வட்டிக்கும் குட்டிக்கும் கடனை புடனை வாங்கி தான் தொழில் ஆரம்பித்தேன். இன்று எனக்கு அரசாங்க மானியத்துடன் மிகப்பெரிய ஒரு பண உதவி கிடைத்தது. அதுவும் அப்பன் சிவன் செயலே என்று இந்த இடத்தில் அப்பன் சிவபெருமானை நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.